அறிவார்ந்த விவசாய அன்பு சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் உங்கள் சரோனி அக்ரி ஃபார்ம் டெவலப்மெண்ட் சர்வீஸ் யூடியூப் சேனலின் வணக்கங்கள். உங்களோட பேசிக்கிட்டு இருக்குது சிவகுமார், தோட்டக்கலை ஆலோசகர் மற்றும் பண்ணை நிலம் வடிவமைப்பாளர். சரோனி யூடியூப் சேனல் அட்வர்டைஸ் நம்பர் 631, டோட்டல் எக்ஸ்டென்ட் 80 ஏக்கர். தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த பூமி இருக்குது. நல்ல பிளைன் லேண்டு. இதில் ஒரு அக்ரிகல்ச்சர் டேரிஃப் 7.5 ஹெச்பி எலக்ட்ரிசிட்டி இருக்குது, ஃப்ரீ இபி. அதோட சம்மர்சிபிள் மோட்டார், 2 போர்வெல் இருக்குது. பவுண்ட்ரியில் 3 பக்கமும் நல்ல பக்காவாக செயின் லிங்க் ஃபென்சிங் இருக்குது. மேற்கு பக்கம் புதுசாக பூமி கிடச்சின்னா வாங்கிறதுக்காக மேற்கு பக்கம் மட்டும் வேலி இல்லாமல் இருக்குது. இதில் பியூட்டி என்னென்னா, நம்ம இடத்துக்கு ரொம்ப பக்கத்திலே திருநெல்வேலியில் பெரிய அளவுக்கு ஒரு குளம், திருநெல்வேலியில் பெரிய குளம் இருக்குது. நல்ல செம்மண் பூமி, சில இடத்துல மணல் கலந்துருக்கு. இந்த மாதிரி பூமியில் இன்டென்சிவாக அக்ரிகல்ச்சர் பண்ணலாம். திருநெல்வேலி மாவட்டம் கொஞ்சம் வறட்சியான மாவட்டமாக இருந்தாலும் கூட பூமியுடைய தன்மைக்கு தந்தாலும் நம்ம கிராப்பிங் பேட்டர்னை செலக்ட் பண்ணலாம். இந்த இடத்து அவுட்டரில் இருக்கிறதுனால ஒரு பெரிய அளவுக்கு டைரி ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் பண்ணதுக்கு சரியான பூமி. முக்கியமாக வெண்பன்றி வளர்க்கலாம், ஆடு, பசு. பந்தல் டைப்பு வெஜிடபிள் போடணும்னா காற்று இல்லாமல் இருக்கிறதுனால பந்தல் டைப் போடலாம். பாலிஹவுஸ் ட்ரை பண்ணலாம். செரிகல்ச்சர், மல்பரி போட்டு செரிகல்ச்சர் யூனிட் ரெடி பண்ணலாம். தண்ணி தேங்காத பூமியாக இருக்கனால ஒரு ஸ்மால் ஸ்கேல் அளவுக்கு ட்ராகன் ஃப்ரூட்டு கல்டிவேட் பண்ணலாம். எலுமிச்சிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சமீப காலமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் மேங்கோ பிளான்டேஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்டென்சிவாக அல்ட்ரா ஹை டென்சிட்டி மேங்கோ பிளான்டேஷன் பண்ணலாம். பொதுவாக மேங்கோ பிளான்டேஷன் பண்ணும்போது ஆஃப் சீசன் வர்ற மாதிரி மேங்கோஸை கல்டிவேட் பண்ணால் நல்லது. எலுமிச்சை பண்ணுறீங்கன்னா நாட்டு எலுமிச்சை பண்ணுங்க. ஒரு பூமி வாங்கிறதுக்கு முன்னாலே மினிமம் எவ்வளோ ஏக்கர் வாங்குகிறோம், ஒரு ஏக்கருடைய மதிப்பு என்ன, மார்க்கெட் வேல்யூ என்ன கல்டிவேட் பண்ண போகிறோம். வெளியூர்லேருந்து வர்றவங்க இங்கே செட்டில் ஆகிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணால் இந்த பூமி ரொம்ப வரப்பிரசாதமாக இருக்கும். தமிழ்நாட்டில் விவசாயங்கள் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இது ஒரு சின்ன வேண்டுகோள். எலெக்ஷன்லாம் முடிஞ்சிடுச்சு. இதில் 80 ஏக்கர் இருக்குது. இன்னும் ஒரு 20 ஏக்கர் வேணுனாலும் கூட எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். பக்கத்தில் குளம் இருக்குது. எந்த விதமான விண்டு மில்லோ ஹை டென்ஷன் பவர் லைனும் நம்ம இடத்துல இல்லை. பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம இடத்துக்கு தென்பகுதியில் வாழை, இப்போ காமிக்கிறது வாழை போட்டிருக்கிறாங்க. ஒரு 4 நபர் 20 ஏக்கராக தனித்தனியாக உங்கள் ஏரியாவை பிரித்து அதுக்கு தந்தால நீங்கள் கிராப்பிங் பேட்டர்ன் செலக்ட் பண்ணலாம். இல்லாட 2 நபர் 40 ஏக்கராக வாங்கி தனியாக ஃபார்ம் பண்ணலாம். மொத்தமாக வேணுனாலும் கூட உங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு அழகான ஷெட்டு பாருங்கள். இதில் நீங்கள் மல்பெரி யூனிட் கூட பயன்படுத்திக்கலாம். இல்லை வர்ற ப்ராடியூஸை கூட இதில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஸ்டோரேஜ் யார்டாக பயன்படுத்திக்கலாம்.
நல்ல ஐசோலேட்டட் ஏரியா. தமிழ்நாட்டில் விளைநிலங்கள் மதிப்பு கூடிக்கிட்டே போகுது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வருங்கால சந்ததிக்கு 3வது ஜென்ரேஷனுக்கு இப்போமே ஒரு சின்ன விளைநிலங்களை வாங்கி வச்சுக்காங்க. பணத்தை எப்படி பேங்கில் டெபாசிட் பண்ணுறோமோ, நகையை எப்படி வாங்கி ஸ்டோர் பண்ணுறோமோ, வருங்கால சந்ததிக்கு வீடு வாங்குறீங்க, அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு 3 நேரம் சாப்பிட்றதுக்கு தேவையான சாப்பாடு வரக்கூடிய விவசாயத்தை எல்லோரும் மறந்துடுறீங்க. தயவுசெய்து ஊர் கூடி தேர் இழுத்தால் தான் நகரும். அதே மாதிரி தயவுசெய்து சொல்கிறேன், 40 வருஷத்துக்கு முன்னால் நம்ம எப்படி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் அளவுக்காட்டும் கொஞ்சம் அதில் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. யாருமே இன்டென்சிவாக அக்ரிகல்ச்சர் பண்ணுறதில்ல. நேரப்போக்குக்கு மட்டும்தான் அக்ரிகல்ச்சருக்கு வர்றாங்க, இல்லாட்ட நிலங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்காக வராங்க. ஆனால் இன்னும் 20 வருஷம் கழித்து இந்த மாதிரி விளைநிலங்கள் மொத்தமாக கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம். இந்த நிலத்துடைய உரிமையாளர் நம்ம யூடியூபர் முன்ன பையராக வந்தாங்க, இப்போ செல்லராக இருக்கிறாங்க. நான் வீடியோ அப்டேட் பண்ணது கூட அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த பூமி தேவைப்படுறவங்க நேரடியாக பாருங்கள். ரெவன்யூ ரெக்கார்டெலாம் பக்காவாக இருக்குது. வேலி நல்ல பண்ண பாருங்கள். நல்ல எல்லா டைப்பான மண்ணுக்கு அடியில் விளைக்கிற டியூபர் கிராப், மர வகைகள், பல வகைகள் எல்லாருக்குமே நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு தண்ணி தேங்காத நல்ல பூமி. டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டால் நான் 1994 ஆரம்பித்து கரண்ட் சீல் டேட் 2022-23 முடியுது. இதில் 7.5 HP EB அக்ரிகல்ச்சர் டேரிஃப் EB ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. மோட்ரு சம்மர்ஸ் மோட்டரோடு இருக்குது. அதுதான் அந்த வீடியோவில் காமிச்சோம். நீங்கள் அதிகமாக இன்டென்சிவாக அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு இன்னும் அடிஷ்னல் நீங்கள் போர்வெல் போட்டுக்காங்க. ரெகுலராக எங்கள் யூடியூப் சேனலை பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அதோட உங்களுக்கு ரெகுலராக வீடியோ கிடைக்கணும்னா நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரெகுலராக யூடியூப் சேனல் பாருங்கள். நன்றி.